வெல்கம் டு கணேசன் மீடியா. இறைவனுடைய அருளால் நம்ம எல்லோரும் நல்லா இருப்போம். தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்ருக்கிற எல்லாருக்கும் மனசார நன்றி தெரிவிச்சுக்கிறப்பா. ஆனால் நான் தொடர்ந்து வீடியோ போட முடியலை. இருந்தாலும் டைம் கிடைக்கும்போது போடுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இவங்க யாருன்னு உங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அவ்வளோ ஒரு நகைச்சுவை. மற்றவங்களுக்கு உடம்புல நோய் இருந்தால் கூட இவங்க காமெடி பண்ணி அந்த நோயெல்லாம் தீர்த்துருவாங்க. அந்தளவுக்கு நேரில் பார்த்து பேசும்போதும் சரி, இவங்க நடிப்பை ரசிக்காதவங்க இருக்கவே முடியாது. அவ்வளோ ஒரு நல்ல டைப்பு. இவ்வளோ உயரத்துக்கு வளர்ந்ததுக்கப்புறமும் மரியாதை கொடுத்து அம்மா நல்லா இருக்கீங்களா அப்படின்னு பேசுவாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்கள் ஆசீர்வாதம் தாம்மா அப்படின்னாங்க. எனக்கு தொண்டை கட்டிக்கிருச்சு அன்றைக்கி. அவங்கக்கிட்ட பேசுனதை நான் பேசுனதெல்லாம் அப்படியே போட முடியல. அடுத்து பார்த்தீங்கன்னா இவரை பற்றியும் உங்களுக்கு தெரியும். இவர் அன்னைக்கு காமெடி பண்ணி சிரித்து இன்னும் எனக்கு தொண்டை அதிகமாக கட்டிக்கிருச்சு. அந்தளவுக்கு காமெடி பண்ணார். அப்படியே பாருங்கள் அவர் பேசுனதை. இதான் ஓகேவா? என் முகம் வந்து ஃப்ரேம் அசிங்கமாக இருக்கும். பரவாயில்லையா? இது வந்து லோ ஷாட்டு. இது வந்து கேமரா வந்து ஆங்கிள் வந்து கிரெயினில் போகுது. கிரெயினில் போகுது. இது 2 ஷாட்டு. இது இன்னும் நிறைய பேசி காமெடி பண்ணிகிட்டு இருந்தார். உண்மையிலேயே கவலையாக இருக்கிற நேரம், இல்லை மனம் கொஞ்சம் அமைதி இல்லாமல் இருக்கிற நேரம், இந்த மாதிரி நகைச்சுவை உணர்வோடு இருக்கிறவங்கக்கிட்ட பேசணும்னா அந்த இடத்துலையே நம்ம கவலைக்கெல்லாம் ஒரு மருந்து கிடச்சிரும் அப்படின்னு நினைக்கிறேன். இவங்களையும் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. சின்ன வயசாக இருந்தாலும் பக்குவமாக சில விஷயங்களா அம்மா இப்படித்தேன், அக்கா இப்படித்தேன் அப்படின்னு பேசுவாங்க. கலைத்துறை உறவுகள் எல்லாருமே எனக்கு ரொம்ப மரியாதை கொடுத்து பேசுவாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இவங்க ஒரு ஆர்டிஸ்ட்டு தான். நிறைய பேர் கூட ஃபோட்டோ எடுக்க முடியலை எனக்கு அன்றைக்கி. ஏன்னா மேடையில் போய் உட்காந்துட்டேன். அன்றைக்கி இன்னொரு பிரச்சனை எனக்கு. அதனாலேயே நான் வந்து அந்த ஞாபகமும் இது எனக்கு ஒரு தாய் வீட்டு ஃபங்க்ஷன் மாதிரி ஒரு இதில் நான் கலந்துக்காமல் இருக்கவே கூடாது அப்படிங்கிறதுனால அதை தள்ளி வச்சுட்டு அன்றைக்கி வந்தேன். ஏன்னா இதில் வந்து கலந்துக்கிட்டவங்க எல்லாருமே உறுப்பினர்களுக்கு ஏதாவது பண்ணணும் செய்யணும் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் பொறுப்பில் இருக்கிறவங்க எல்லாருமே பாடுபடுறாங்க. சாப்பாடு அருமையாக கொடுத்துருந்தாங்க. வெஜ்ஜு சாப்பிட்றவங்களுக்கு வெஜ்ஜு இருந்துச்சு. நான் அன்றைக்கி வெஜ்ஜு, ஏன்னா சனிக்கிழமைங்கிறதுனால. ஆனால் என் பக்கத்தில் சாப்பிட்டுட்டு இருந்தவங்கள நான் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிவிட்டேன். நான் சாப்பிட்றதுக்கு எனக்கு கொஞ்சம் வெஜ்ஜு வர்றதுக்கு கொஞ்சம் நேரமாச்சு. சீக்கிரமாக ஒரு இடத்துக்கு போகணும் அப்படிங்கிறதுனால என்ன பண்ணிட்டேன், டக்குன்னு சாப்பாட்டு எடுத்து வாயில் வச்சோன்னே அந்த கிராம்பு போய் தொண்டையில் மாட்டிக்கிட்டு ரொம்ப நேரம் இருமிட்டேன். பக்கத்தில் சாப்பிட்டவங்கள ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நான் இருமுறதை பார்த்து அவர் சாப்பிட்றதுக்கு கஷ்டப்படுவாருன்ட்டு அப்படியே சாப்பாட்டை வச்சுட்டு, இது வரைக்கும் நான் இந்த மாதிரி சாப்பாட்டை முழுசாக அப்படியேவும் வேண்டான்னு வச்சுட்டு வந்ததே இல்லை. எதுக்கு சொல்கிறேன்னா, சாப்பாட்டுக்காக தான் நம்ம எல்லாருமே உழைக்கிறோம். ஆனால் நம்ம சாப்பிடும்போது இப்படி ஒருத்தர் இருமுனா நம்மளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு தோணி தான் எந்திரிச்சு பாத்ரூம்குள்ளே போயிட்டு கொஞ்சம் நேரம் இருமி, அப்புறமா தண்ணியை குடித்து கிராம்பை உள்ளே தள்ளிட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் தொண்டை கொஞ்சம் ஃப்ரீ ஆச்சு. அதுக்கப்புறம் தண்ணியை குடிச்சிட்டு அந்த முக்கியமான வேலைன்னு சொன்னேனே அந்த வேலையவும் பார்த்துட்டு, ஏன்னா கடவுள் வந்து நல்லவங்களை சோதிச்சுக்கிட்டே இருக்கார், ஆனால் கைவிட மாட்டார் அப்படிங்கிறது எனக்கு நம்பிக்கை இருக்குது. எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, எங்கள் அப்பா சின்ன வயசில் இந்த பழமொழி சொல்லியிருக்காரு. இப்போயும் நிறைய பேருக்கு தெரியும். தர்மத்தின் வாழ்வுதனை சூது கவ்வும், ஆனால் மீண்டும் தர்மமே வெல்லும் அப்படிங்கிற ஒரு அருமையான வாக்கியம். பொய் என்றைக்குமே ஜெயிக்காது, உண்மைதான் ஜெயிக்கும். இன்னும் தலைவர் கூட இன்னும் நிறைய பேர் கூட ஃபோட்டோ எடுக்கணும், வீடியோ எடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் முடியலை. நிறைய பேர் கலந்துக்கிட்டாங்க. கலைத்துறை உறவுகள் அனைவருக்கும் கண்டிப்பாக நல்ல வாய்ப்பு கிடைக்கணும். நிறைய பேருக்கு திறமை இருந்து வாய்ப்பு இல்லாமல் இருக்குது. அவங்களுக்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்கணும் அப்படின்னு கடவுள்கிட்ட நானும் வேண்டிக்கிறேன். நீங்களும் கண்டிப்பாக வேண்டிப்பீங்க. வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். முழுசாக வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறப்பா. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை பாய்ப்பா.